பெண்கிட்ட போய் கேட்டு பாருங்க, புருஷனை ரொம்ப பிடிக்கும், ஆனா சின்ன வயசுல இருந்து தாங்கி பிடித்து கூட நின்ன என் தம்பியை அண்ணனை அதுக்கு மேல பிடிக்கும். அப்படி தம்பியா அண்ணனா பார்க்கக்கூடிய தலைவர் என் வெற்றி தலைவர். 1000 தங்கச்சி இருக்கிறோம், 1000 அக்கா இருக்கிறோம், பொண்டாட்டியா கூட இருந்துட்டு போறோமே, எங்க தளபதிக்கு நாங்க நிப்போம். பொன்ராஜ் என்ற ஒரு மனித பதர் அவதூறாக பேசியிருக்கிறது. நான் மாற்று கருத்து கொண்ட தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கக்கூடிய பெண்களை பார்த்து அவர்கள் விபச்சாரிகள் சொல்றேன்னு சொன்னா இருந்ததா கூட இருக்கட்டும், அது அவர் பர்சனல். ஏங்க சும்மா ரோட்ல போறேன்னா 10 பொண்டாட்டி வச்சுக்கிறான், அவர் ஒரு பொண்டாட்டி வச்சிருக்காரு, தப்பா ஒரு பொண்டாட்டின்னு சொல்லு, குப்பை பெருக்கிற கூட ஒரு பொண்ணு சொல்லிட்டு பாரு 4 பொண்டாட்டின்னு, அவர் இஷ்டம் இருக்குது வச்சுப்பாரு. சரியா? ஒவ்வொரு பொண்ணு சாமிடா. தமிழக வெற்றி கழகம் பெண்களை தெய்வங்களாக பார்க்கிறது. தாவேக்கால இருந்து வெளியே வர்ற பெண்கள் அப்படின்னு சொன்னாலே அபியூஸ் பண்ணணும்ன்றது ஒரு கலாச்சாரமா வச்சு ஒவ்வொரு பெண்களா விஜய் அவர்களோட போட்டோவோட அந்த கட்சி கொடியோட எல்லாரும் பண்றவங்க எல்லாருமே விஜய் அவர்களோட போட்டோ இல்ல அந்த கட்சிக்கான சிம்பல் ஏதோ இதெல்லாம் கண்டிக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் தாவேக்கா தலைவர் விஜய் அவர்களுக்கு உண்டு. தார்மீக பொறுப்பு அவர் ஏற்கணும். இவர் எப்பவுமே சொல்லுவாரு, மரத்து மேல ஏறாதீங்க, இறங்கினாதான் முத்தம் கொடுப்பேன்னு. அந்த மாதிரி நீங்க இதெல்லாம் பண்ணாதீங்க, உங்க எல்லாருக்கும் முத்தம் கொடுப்பேன்னு கூட ஒரு அறிக்கை கொடுக்கலாம்.